குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன டைப்ஸுங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த டைப்ஸில் ஸ்லோ சேஞ்சஸ், ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ரிவர்சபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதனுடைய கண்டினியூவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன? சிம்பிள் சொல்கிறேன். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஷேப்பு, சைஸு, வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி அதனுடைய அப்பியரன்ஸில் நமக்கு மாற்றங்கள் இருக்கும். ஸோ தோற்றத்தில் மாற்றம் அது மட்டும்தான் இருக்கும். ஸோ நியூ சப்ஸ்டன்ஸாக அது வேறு ஒரு பொருளாக அங்கே மாறாது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஸ்மால் பீசஸாக நான் கட் பண்ணிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை நான் என்ன செய்கிறேன்னா கட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக பீசஸாக பண்ணியிருக்கேன், கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரே சிங்கிள் பேப்பராக இருந்துச்சு. இப்போ என்னவா மாறி இருக்குது? சின்ன சின்ன பீஸாக மாறிடுச்சு. ஸோ பீசஸ் ஆஃப் பேப்பர், அதாவது கட் பண்ணிட்டோம் இல்லையா? துண்டு துண்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்த பேப்பரு இப்போ என்னவா மாறிடுச்சு? பீசஸாக மாறிடுச்சு இல்லையா? பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 4 பீசஸோ இல்லை ஒரு 6 பீசஸோ இல்லை 2 பேஜோ நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். அப்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்த பேப்பர் இப்போ ஒரு 4 பீஸாக இருக்குன்னு வச்சுக்கோமே. குட்டி குட்டியாக கூட வேண்டாம், ஒரு 4 பீஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுச்சு? ஒரு சேஞ்ச் நடந்துருச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னே எப்படி இருந்துச்சு? ஒரே பேப்பராக இருந்தது. இப்போது 4 ஸ்மால் பீசஸாக இருக்குது. அப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பேப்பர் 4 பீசஸாக ஆனாலும் பேப்பர்னுடைய தன்மை மாறி இருக்கா? பேப்பராக தான் இருக்குது. கட் பண்ணி வச்சாலுமே 4 பீசஸாக நம்ம கட் பண்ணாலுமே அது பேப்பராக தான் இருக்குது இல்லையா? அப்போது முன்னே இருந்த பேப்பருக்கும் இப்போ இருக்கிற அந்த 4 பீசஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதனுடைய அப்பியரன்ஸ்லேயே வித்தியாசம் இருக்குது. அது ஒரே ஷீட்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 4 4 பீசஸாக இருக்குது. இப்போ அதனுடைய சைஸு மாறிடுச்சு, வால்யூம் மாறிடுச்சு இல்லையா? சரி, இதை திரும்பவும் நம்ம பழையபடி நம்ம ஸ்கொயர் ஷேப்பு கொண்டு வர முடியுமான்னா கொண்டு வர முடியும். அந்த 4 ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பற்றியா அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த 4 பீசஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஒட்ட வச்சோம்னா திரும்பவும் நமக்கு பழையபடியே அந்த ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது அப்பியரன்ஸில் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். சைஸ் மாறி இருக்கலாம், வால்யூம் கூட மாறி இருக்கலாம், அதனுடைய ஷேப்பே கூட மாறி இருக்கலாம், டெம்பரேச்சர் மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு சேஞ்சஸ் இருக்கலாம். அதாவது அப்பியரன்ஸு மாறலாம், பட் அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் மாறாமல் இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா, பேப்பராக தான் இருக்குது. கட் பண்ணி வச்சாலுமே 4 பீஸாக ஆனாலும் சரி, 10 பீஸாக பண்ணாலும் சரி, பேப்பராக தான் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி அப்பியரன்ஸில் மட்டும் சேஞ்சஸாக இருக்கும். அதை நம்ம ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ரிவர்சபிள் சேஞ்சில் நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். ரிவர்சபிள் ரியாக்ஷன் நடந்தால் அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு, அப்புறம் 4 பீஸாக மாறுச்சு, திரும்பவும் அது நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா, கம் பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட், திரும்பவும் தன் பழைய நிலைக்கு நம்ம வந்துருச்சு. ரிவர்சபிள் ரியாக்ஷனாக நடந்தால் அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ரெண்டாவது, ஃபிசிக்கல் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி சேஞ்சஸ் தான். அதாவது நிரந்தரமான மாற்றம் இருக்காது, தற்காலிகமான மாற்றம் தான் இல்லையா? இப்போது எப்படி நம்ம ரிவர்சிபிள் சேஞ்சில் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான். அதாவது மீண்டும் தன் பழைய நிலைக்கு வரும். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். நோ நியூ சப்ஸ்டன்ஸ், புதிதாக வேறு ஒரு பொருளாக அங்கே மாறாது. அதாவது நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு, புதுசாக ஒரு பொருளாக அங்கே மாறாது. ரெண்டாவது, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரரி சேஞ்சஸாக தான் இருக்கும் இல்லையா? நிரந்தரமான ஒரு மாற்றமாக அங்கே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. அந்த ரப்பர் பேண்டை நம்ம இழுத்தோம் அப்படின்னு என்ன ஆகும்? பெருசாக போயிடும். அப்போ மாறிடுச்சு. முன்னே ஒரே சின்னதாக இருந்தது, இப்போ இழுத்தோம் பெருசாக மாறிடுச்சு. இதை விட்டோம்னா என்ன ஆகும்? பழையபடியே நமக்கு அதே ஷேப்பில் வந்துடுது. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அதனுடைய ஷேப்பு மாறி இருந்துச்சு, திரும்பவும் பழையபடியே அது வந்துருச்சு. ஸோ டெம்பரரி சேஞ்சஸ்,
நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்முடு, ரெண்டாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடந்துச்சு. இது 3 பாயிண்ட்டும் இருந்தால் அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்து உங்களை ஆக்டிவிட்டி 5ல் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பாருங்கள். ஒரு ஆப்பிள் இருக்குது. ஒரு ஆப்பிளை வந்து நான் வந்து 2ஆக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு பாதி ஆப்பிளை நான் என்ன செய்கிறேன்னா துண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன். துண்டு துண்டாக கட் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போது இன்னொரு ஆப்பிள் பாதி பாட்டு இருக்கு இல்லையா, அதை பாதி நம்ம அப்படியே ஓப்பன்லேயே நம்ம வச்சுட்டோம். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த ஆப்பிள் பழத்தினுடைய மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டல் கலர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது ஒரு ப்ரௌன் கலரில் டல்லாக, நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது என்னென்னா மெலனின் அப்படின்னு ஒன்று வந்து ஒரு லேயர் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இது எப்படி சார் ஆச்சு இந்த மெலனின் அப்படிங்கிற லேயர் அப்படின்னா, இந்த ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் காம்பவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கெமிக்கல் காம்பவுண்ட். அது என்ன செய்யுதுன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து அதை ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி மெலனின் அப்படின்னா ஒரு லேயரை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு புதுசாக ஒரு லேயர் அங்கே உருவாகுது. புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ் அங்கே உருவாகுது அப்படின்னாலே அது கெமிக்கல் சேஞ்சஸ் தான் இல்லையா. இதே நீங்கள் ஆப்பிள் பழத்தை பாதி பழத்தை என்ன செஞ்சீங்க, கட் பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ கட் பண்ணி வச்சுட்டா அது வந்து பீசஸாக போயிடுச்சு இல்லையா. அப்போ கட் பண்ணி வைக்கிறது வந்து பீஸாக மாறுது. அதனுடைய தன்மை மாறலை. ஆப்பிளாக தான் இருக்குது. அதனுடைய ஷேப்பு மாறிடுச்சு, சைஸு மாறிடுச்சு. ஸோ அந்த கட் பண்ணி நம்ம ஆப்பிளை வைக்கிறது ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இங்கே ப்ரௌன் கலர் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள், அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்னு அர்த்தம். இப்போது ஒரு பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்த பேப்பரை வந்து நான் என்ன செஞ்சேன், 4 பீஸஸாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணாலுமே பேப்பர் தான். புதுசாக வேறு ஒன்றா அங்கே உருவாகலை, பேப்பராக தான் இருக்குது. ஸோ நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்முடு. ரெண்டாவது அதை மீண்டும் தன் பழைய மாதிரியே நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒட்ட வச்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ஸு. அதே பேப்பரை நீ பேர்ன் பண்ணிட்டேன், அதாவது எரிச்சிட்டா என்ன ஆகும், அந்த பேப்பர் சாம்பலாக மாறி போயிடும். சாம்பலாக மாறிடுச்சுன்னா அதை திரும்பவும் பழையபடியே நம்ம அந்த பேப்பருக்கு கொண்டு வர முடியுமான்னா முடியாது. அப்போ அந்த சாம்பல்னு சொல்லக்கூடிய ஆஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். பேப்பரு இப்போ ஆஷாக மாறி போச்சு. அப்போது எங்கே வந்து நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று உருவாகுதோ அது கண்டிப்பாக கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்மாக இருக்கணும். ரெண்டாவது அந்த சாம்பல் ஆஷ் திரும்பவும் எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பராக மாறுமானா மாறாது. அப்போது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், எப்படி இர்ரிவர்சிபிள் சேஞ்சில் சொன்னோமோ அதே தான் இங்கே. ஸோ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடந்திருக்கணும், நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று உருவாகிருக்கணும். இது இருந்தாலே அதாவது பர்மனன்ட் சேஞ்சஸ், இதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ஸு கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டெஃபினேஷன் பாருங்கள். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த டெம்பரவரி சேஞ்சஸ் in which there is change in the physical appearance. நோட் பண்ணிக்கோங்க, physical appearance of the substance. அதாவது சேஞ்ச் வந்து physical appearanceல தான் மாறி இருக்கணும், அந்த பொருளினுடைய தோற்றத்தில் மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் நாட் இன் இட்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது அதனுடைய வேதியியல் பண்புகளில் எந்த விதமான மாற்றம் அங்கே இருக்காது. ஹியர் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு, வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அதாவது புதிதாக ஒரு பொருள் அங்கே உருவாகியிருக்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா இந்த பேராவை நீங்கள் எழுதுங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், அதாவது பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி வந்து உருகுதல் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து சாலிடாக இருக்குது, என்ன ஆகும், ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறி போச்சு இல்லையா. அப்போது ஒரு சாலிடு லிக்விடாக மாறுது. ஸோ இந்த லிக்விடை நம்ம என்ன செய்யலாம், திரும்பவும் நம்ம வந்து என்ன ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆகும், திரும்பவும் அது ஐஸாகவே வந்துடும். ஸோ ரிவர்சபிள் ரியாக்ஷன், எங்கெல்லாம் ரிவர்சபிள் ரியாக்ஷன் இருக்குதோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். த சொல்யூஷன் ஆஃப் த சால்ட் ஆர் சுகர், தண்ணியில் வந்து உப்பை கரைக்கிறது, தண்ணியில் வந்து சர்க்கரை கரைக்கிறது, இதுவும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஏன்னா அதனுடைய அப்பியரன்ஸில் தான் மாற்றம் இருக்க போகுது இல்லையா. அது சாலிடாக இருக்குது, இப்போ தண்ணியில் வந்து கரைஞ்சிருக்கு, டிசால்வ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டிச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்டு, ஒரு ரப்பர் பேண்ட் என்ன செய்கிறோம், இழுக்கிறோம், விட்டோம்னா பழையபடியாக இந்த ரப்பர் வளையம் திரும்பவும் பழைய மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். சரி, அடுத்தது பாருங்கள். லெட் அஸ் நவ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்கல் சேஞ்ச் that take place in water. You already know that water exists in 3 states, solid, liquid, gas. உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது அந்த என்ன சொல்கிறது, நீர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 நிலைகளிலும் வரக்கூடிய, அதாவது 3 ஸ்டேட்லேயும் வரக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதுன்னா, சப்ஸ்டன்ஸ் எதுன்னா வாட்டர் தான். சாலிடாக இருந்தால் அது வந்து ஐஸாக இருக்கும், லிக்விடாக இருந்தால் வாட்டராக இருக்கும், கேஸாக இருந்தால் வாட்டர் வேப்பராக இருக்கும். அதனால தான் 3 ஸ்டேட்டில் வரக்கூடிய ஒரே ஒரு பொருள் எது அப்படின்னா வாட்டர். சரி,
சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் டேக் பிளேஸ் எய்தர் பை ஹீட்டிங் ஆர் கூலிங். இந்த என்ன சொல்கிறது, இந்த நீரை நம்ம என்ன வாட்டர் என்ன செய்கிறோம்னா ஹீட் பண்ணியும் இல்லைன்னா நம்ம வந்து கூல் பண்ணி என்ன செய்யலாம், அதனுடைய ஸ்டேட் வந்து மாற வைக்க முடியும். பாருங்கள் கீழே அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஐஸாக இருக்குது, சாலிடாக இருக்குது. ஹீட் பண்ண என்ன ஆகும், மெல்ட் ஆகும். அதாவது மெல்ட் ஆகுதுன்னு அர்த்தம் உருகி லிக்விடாக மாறும், வாட்டராக மாறுது. இந்த வாட்டரை நான் மறுபடியும் ஹீட் பண்ணுறேன். வாட்டரை ஹீட் பண்ண என்ன ஆகும், கொதிக்கும். அதாவது வேப்பரேஷன் ஆகிடும், ஆவியாக போகும். அப்போது அந்த வாட்டர் இப்போ என்ன ஆயிடுச்சு, வாட்டர் வேப்பர் கேஸுங்கிற ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ வாட்டர் வேப்பராக இருக்குது, அதாவது ஸ்ட்ரீமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீமை என்ன செய்கிறோம், கூல் பண்ண என்ன ஆகும், கூல் பண்ணால் அதாவது லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும், அதாவது கண்டென்சேஷனுங்கிற ப்ராசஸ்ஸு. அப்போ கண்டென்சேஷன் பண்ணணும் என்ன ஆகும், கூல் பண்ணும்போது அந்த வாட்டர் வேப்பர் அதாவது கண்டென்சஸ்னால் சுருங்குதல், அது சுருங்கி நமக்கு வந்து ட்ராப்ஸாக மாறும், அதாவது லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும், வாட்டராக மாறிடுச்சு. இந்த வாட்டரை எகைன் மறுபடியும் நம்ம கூல் பண்ணும்போது அதாவது ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வாட்டர் ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆகும், சாலிடாகவே ஐஸாகவே நமக்கு மாறிடும். அப்போது ஒரு வாட்டரை ஹீட்டிங் ஆர் கூலிங் இந்த ரெண்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் மாறிட்டே இருக்கும். சாலிட் லிக்விடாக மாறும், லிக்விட் கேஸாக மாறும், கேஸ் லிக்விடுங்க ஸ்டேட்டுக்கு வருது, அந்த லிக்விட் திரும்பவும் நமக்கு சாலிடாகவே வந்துடுது. அதனால தான் இது வந்து ஃபிசிக்கல் அப்பீரன்ஸில் சேஞ்சஸாக இருக்கிறனால தான் இது நம்ம வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெல்ட்டிங் அப்படின்னு ப்ராசஸ், எவாப்ரேஷன், வேப்பரைசேஷன், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஏன் அப்படின்னா அதனுடைய ஃபிசிக்கல் அப்பீரன்ஸில் சேஞ்சஸாக இருக்குது. நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே அங்கே உருவாக்கலை. ஐஸ் கட்டியாக இருக்குது, ஹீட் பண்ணுறேன், வாட்டராக மாறிடுச்சு. ஐஸ் கட்டியாக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, வாட்டர் வேப்பராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய தோற்றத்தில் மாற்றம், அப்பீரன்ஸில் மட்டும்தான் சேஞ்சஸாக இருக்குது. ஸ்டேட்டு தான் மாறுது, சாலிடு லிக்விட் டு கேஸ் இது தான் மாறுது. இதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் H2O தான். இது எல்லாத்துக்கும் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய அந்த ஃபார்முலா தான். அப்போது இதில் கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஃபிசிக்கல் அப்பீரன்ஸில் தான் சேஞ்சஸாக இருக்குது. ஸோ ஐஸ் இன்டு வாட்டர் ஆன் ஹீட்டிங் அப்போ என்ன ஆகும், மெல்ட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ், அதாவது உருகுதல் அப்படி நடக்குது. உருகி என்னவா மாறுது, வாட்டராக மாறுது. இப்போ வாட்டர் இன்டு ஸ்டீம், அதாவது ஸ்டீம்னா நீராவி, எப்போ செய்கிறோம், ஆன் ஹீட்டிங் வெப்பப்படுத்தும் போது, அதுக்கு பேர் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இப்போ வந்து வாட்டர் என்னவா மாறிடுச்சு, ஸ்டீமாக மாறி போச்சு. இப்போ இந்த ஸ்டீம் இன்டு வாட்டர் என்ன செய்யணும், ஆன் கூலிங் குளிர்ச்சி பண்ணும்போது என்ன ஆகுது, கண்டென்சேஷன் நடக்குது. கண்டென்சேஷன் அர்த்தம் அந்த ஸ்டீம் வந்து கூலிங் ஆகும்போது சுருங்கி ட்ராப்ஸ் வாட்டராக மாறும். நீங்கள் வந்து ரெயின் வாட்டர் சைக்கிளில் படிச்சிருப்பீங்க, எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நமக்கு வந்து மழை வருவதற்கான செயல்முறைகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே ஸ்டீம் இன்டு வாட்டர் எப்போ கூலிங் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் பேர் வந்து கண்டென்சேஷன், அதாவது ஆவி சுருங்குதல்னு அர்த்தம். இப்போ வந்து அது வாட்டராக மாறிடுச்சு. இந்த வாட்டரை இன்டு ஐஸாக மாற்றுறது என்ன செஞ்சோம், அகைன் கூலிங், மறுபடியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அதாவது ஃப்ரீசிங் உறைஞ்சி நமக்கு வந்து ஐஸாகவே நமக்கு கிடைக்குது. அப்போது ஐஸில் ஆரம்பித்து வாட்டராக மாறி ஸ்ட்ரீமாக மாறி திரும்பவும் வாட்டராக மாறி ஐஸாகவே மாறிடுச்சு. அப்போ திரும்பவும் பழையபடி அங்கே வந்துடுது. அப்போது ரிவர்சபிள் ரியாக்ஷன், அதாவது மாதிரி நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்முடு, அப்பீரன்ஸ் மட்டும் சேஞ்சஸ்ஸு. ஸோ இதனால் இந்த ப்ராசஸ்ஸு மெல்ட்டிங்கு, எவாப்ரேஷனு, வேப்பரைசேஷனு, கண்டென்சேஷனு, ஃப்ரீசிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். கீழே மோற்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு சாலிடை ஹீட் பண்ணால் அது லிக்விடாக தான் மாறணும். ஆனால் ஒரு சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக அடுத்த ஸ்டேட் என்ன இருக்குது, கேஸாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து சப்ளிமேஷன். நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் வந்து படிப்பீங்க, சப்ளிமேஷன் சொல்லுவாங்க, பதங்கமாதல். ஸோ ஒரு த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ், சாலிட் டு லிக்விட்னா மெல்ட்டிங்கு, லிக்விட் டு கேஸ் அப்படின்னா வேப்பரைசேஷன், கேஸ் டு லிக்விட் அப்படின்னா கண்டென்சேஷன், இந்த லிக்விட் டு சாலிட்னா அது ஃப்ரீசிங்கு, சாலிடு டு கேஸ் அப்படின்னா அது சப்ளிமேஷன். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறது மாதிரி. ஸோ இந்த சப்ளிமேஷன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு டிஃபைன் சப்ளிமேஷன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இஸ் கால்ட் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், கேம்பர், அதாவது கற்பூரம். கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடு, நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் ஒரு சாலிடை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், லிக்விடாக மாறும். ஒரு இரும்பு எடுத்துங்களேன், அதிகமான டெம்பரேச்சரில் தான் அது வந்து மெல்ட் ஆகி உருகி அதுவும் லிக்விடாக தான் மாறும்.
ஒரு கோல்டு எடுத்துங்களேன், அந்த கோல்டுங்கிறதும் ஒரு சாலிடு. அதிகமான டெம்பரேச்சரில் நம்ம உருக்குனா தான் அது நம்ம வந்து அது லிக்விட் ஃபார்முக்கு வரும். அப்புறம் நம்ம வந்து ரிங்கு, நம்ம செயினு இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஸோ எந்த ஒரு சாலிடாக இருந்தாலும் ஹீட் பண்ணால் மெல்ட் ஆகி லிக்விடாகத்தான் மாறும். ஆனால் ஒரு சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விட் ஆகாமல் அது கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறக்கூடிய ப்ராசஸ் தான் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் கேம்பர். கற்பூரம் நம்ம பார்த்தீங்கன்னா சாலிடு. வெப்பப்படுத்தும் என்ன ஆகுது, கற்பூரம் எரிஞ்சால் எங்கேயாவது வந்து தண்ணி மாதிரி போகுதா, இல்லை, மேலே ஆவியாக வேப்பராக தான் போகுது. அப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குட் எக்ஸாம்பிள் கேம்பர், அதாவது கற்பூரம்.